என் கூட வந்திருக்கிற நண்பர் திரு ஐயப்பன் அவர்கள். வாங்க ஐயப்பன். அவர் பேர் ஐயப்பன் தான், ஒரு மாதிரி பார்க்காதீங்க. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவிட அபிஷேகத்தை பெற்று ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக சீமான் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரமோட்டர்ஸ்ன்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. என்னைய பார்க்கும்போது இவர் ஒரு 40 லட்ச ரூபா கடன் இருக்குமா, 40 லட்ச ரூபா கடனோட வந்தார். கடன்லேருந்து வெளியில் படுறதுக்கு நான் சொன்னேன், பாவம்ன்றது அசுத்தத்தை செய்கிறது மட்டும்தான் பாவம் இல்லை, கடன் வாங்குறது பாவம் தான் வேதம் சொல்லுது. கடன் வாங்குதலும் பாவம். நான் சொன்னேன், முதலாவது பாவ அறிக்கை பண்ணுங்க, ரெண்டாவது இனிமே கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்க்கமான முடிவெடுங்க. என்ன வந்தாலும் வாங்க மாட்டேன். நீங்க கடனை வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தரால உங்க கடனை திரும்ப அடைக்க. இவர் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிருவாரு. ஐயா ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க. என்னுடைய நேரம் முடிந்துருச்சு. தன்னுடைய சாட்சியை ஒரு 2-3 நிமிஷத்துல சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்னை கர்த்தரை பாண்டதுக்காக நான் தேவாயத்தவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் என்ற சவுந்தரராஜன். சரிங்களா. நான் என்னோட நேட்டிவ் தென்காசி பக்கத்தில் புளியங்குடி. நான் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரில் இருக்கேன். பட் பிரதேசம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் தொழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2016-17 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, விளைநில நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு ஜியோ போட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. நான் 2015 நான் தனியாக கம்பெனி ஆரம்பித்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு விசுவாசத்தில் ஓடினேன். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹிந்துலேருந்து நம்ம பைபிள் படிக்க ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் மேதாவித்தனமாக கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் பிளானிங் இல்லாமல், ஏன்னா எனக்கு பொருளாதார பற்றியுமே தெரியாது, என்ன வருதோ நான் செலவு பண்ணிட்டே இருப்பேன். நிறையா வெளியே கடன் எனக்கு தெரியாமலே கடன் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா சைட்டு அங்கே வருது இங்கே வருதுன்னு சொல்லி கேட்டு நான் படங்களை 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு சொல்லி எனக்கு தெரியாமலே நிறையா பார்த்தீங்கன்னா ரன் வெட்டி இந்த அடுத்த வாரம் கொடுத்துடலாம், அடுத்த மாதம் கொடுத்துடலாம்னு சொல்லி வாங்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செப்டம்பர் 1 அந்த ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. 9 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்திரமே பதிய முடியாத சூழ்நிலையாது. எங்கிட்ட இருக்க நகைகளை எடுத்து நான் சேலரி கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வர கொடுக்க முடியாமல் திணறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை ஸ்டாப் பண்ணுறேன். ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா வட்டிக்காரங்க ரெகுலராக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா பணம் கொடுத்தவங்க என்னென்னா, எனக்கு எனக்கு இடம் வேண்டாம் பணம் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31 கிட்ட 2019 ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன். வட்டி மட்டும் கட்டியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியல, இப்போ பிரதேச சொல்ல மாதிரி எனக்கு ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லை. அந்த டைமில் எனக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு நான் வீட்டில் அப்போ தான் சாப்பிட்டுருக்கேன். வந்தாங்க. அப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்னா, சார் இந்த மாதிரி எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பணம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அவர் கேட்க ரெடி இல்லை. 9, 10, 11, 12, 1, 2, 3 மணி வரைக்கும் என் வீட்டை விட்டு எந்திரிச்சு போகலை. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என் வீட்டில் ஒய்ஃபோட கேட்கலாம், நான் நம்பர் தரேன். எங்கள் மாமனார் வீட்டில் நான் குடியிருந்தேன். என் மாமனார் சொந்த வீடு. அவங்க என்ன பிளான்னா, இவன்ட்ட பணம் இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடை ஆக்கிரமிச்சிடலான்னு சொல்லி அவங்களோட பிளான். அப்போ நான் சந்தர்ப்ப சூழ்நிலை கர்த்தரோட கிருபைனால பிரதரை சந்திக்க வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அப்போ அந்த நைட்டு 3 மணி வரைக்கும் இந்த போராட்டம் போய்கிட்டே இருக்கும்பொழுது எங்கள் மாமனுடைய மோதிரத்தை கலட்டி அவர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி அவர் பணம் கொடுத்தோன்னே நீங்கள் ஆனால் வட்டி தான் கேட்குறாரு, அசல் கேட்கல, வட்டி தான் கேட்குறாரு. அப்போ அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு நீங்கள் பணம் கொடுத்தோன்னா மோதிரத்தை கொடுன்னு சொல்லி கேட்டார். 3 மணிக்கு கிளம்பிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா நம்ம இப்படிலாம் வாழ்ந்தோம். ஏன்னா என்ன ஒரு விசுவாசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 ஒருத்தர் வட்டிக்கு கேட்குறாரு, 100 10,000 வட்டிக்கு வாங்கி அதை இவட்ட கொடுப்பேன். அவர் 8,000 தான் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, 10,000 கடன் இருக்குன்னா அந்த 10,000 கடன் இருந்திருக்கும், நான் அந்த 10,000 20,000 மாற்றிடுவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் 10,000 கடனுக்காக இன்னொரு 2,000 வாங்குவேன். வாங்கும்போது அவர் 8,000 கொடுப்பார், 2,000 எடுத்துகிட்டு தான் கொடுப்பாரு. அப்போ இவரே அடைக்க முடியாது, இவரே அடைக்க முடியாது. இந்த மாதிரி இவர்கிட்ட வாங்குறது அவர்கிட்ட இப்படியே சுற்றி வாங்கி ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். அப்போ முடிவு எடுத்தாச்சு, சரி ஓகே நம்ம வாழ வேண்டாம் முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும் போது தான் பிரதருடைய விஷயத்தை நான் இப்போ ஒரு கம்மல் ஒரு இதில் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போய் இந்த விஷயத்தை சொன்னேன். இப்போ 2 பாயிண்ட்டு சொன்னாங்க. ஒரே விஷயம் தான், இனிமே கடன் வாங்க மாட்டேன் அப்படி நீங்கள் ஒரு உறுதிமொழியாக கொடுத்தா தான் நான் உங்களுக்கு தீர்மானமாக நான் இந்த கடனை தைக்க வழி சொல்லுவேன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு என்ன வேறு வழி இல்லை, என்ன சொல்கிறாரு, கடன் வாங்கணும்னு சொல்கிறாரு. சரி சொல்லி முடிவெடுத்து, ஆனால் அது முடிவெடுத்ததுக்கப்புறம் நெருக்கடி பயங்கரமாக வந்துச்சு. வீட்டுக்கு நிற்பாங்க, ரோட்டில் பார்த்து பேசுவாங்க, செல்ஃபோனை கதறிக்கிட்டே இருக்கும், ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா என்ன காரணம், ஃபோன் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னா என்ன பதில், ஏதாவது ஒரு பதில் மாற்றி சொல்லி ஒரு லெவலில் வந்துட்டு அப்போ பிரதர் சரண்டர் ஆகி கையை தூக்கிட்டேன். ஆண்டவரே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா பிரதர் சொன்ன விஷயம் ஏசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும்
கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் தங்கி இருக்கிறார். இந்த வசனத்தை மட்டும் நான் பிடிச்சேன். நான் என்னென்னலாம் தப்பு பண்ணணும், ஐயா நான் வந்து ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் வாங்கின தப்பு தான் சொல்லி ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன். அது வரைக்கும் என்னென்னா பிரதர் சொன்ன மாதிரி நான் வந்து மனுஷனுடைய பலத்தில் கூட என்னால் முடியும், பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ பிரதர் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, தயவு செய்து உங்கள் மாமனார் வீட்டில் இருக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னாங்க. அப்போ வீட்டை வெளியில் இருந்தோன்னா கடன் கொடுத்தவங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் இருந்தது மாமனார் வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து எப்படியாவது அந்த வீடை எழுதி வைங்களான்னு கைப்பற்றுறாங்க. இப்போ எனக்கும் என் மாமனாருக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லி பிரதர் சொன்ன விஷயத்தில் இல்லை, அப்படியே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன், வேறு எதுவுமே செய்யலை. அவங்க என்ன பிரதர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆலோசனை கேட்கும் இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கடனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டேன். பிரதர் ஒரே விஷயம் என்னன்னா, யார்கிட்ட நம்ம கடன் வாங்கணும், கடன் கொடுக்கணும். ஆனால் அப்படின்னா நான் வந்து இல்லை சார் கடன் கொடுக்காம எஸ்கேப் ஆகலான்னு ஒரு மனநிலைக்கு இருந்தேன். ஆனால் ஒரே விஷயம், கடனை கம்ப்ளீட்டாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். கர்த்தர் எனக்கு வாசலை திறந்தார், தசம பாகத்தை வந்து ஒழுங்காக எனக்கு செலுத்தினேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல விழுந்தனோ அதே இடத்துல, அதே மதுரை மாநகரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 9 சைட்டு, ஒரு சைட் 2 சைட்டில் மதுரையை சுற்றி 9 இடங்களில் சீமான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ், நீங்கள் நெட்டில் நிறைய விளாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 48 பேருக்கு மேலே எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க, மார்க்கெட்டராக இருக்காங்க. நான் எந்த கடனை அடைக்க முடியலையோ அந்த கடனை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி முடிச்சுட்டு எனக்கு இன்றைக்கி 2 கார் வாங்கியிருக்கேன். ஒய்ஃபுக்கு நான் எந்த நகையெல்லாம் விற்றனோ ஒய்ஃபுக்கு நகை வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு கீழே மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் மாத்திரம் கொடுத்துட்ருக்கேன். அன்றைக்கி ஒரு லெவலில் வந்து எனக்கு வந்து வருமானமே இல்லை, திக்கு தகஞ்சு ஒரு டீ யார் வாங்கி தர மாட்டாலும் யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி கர்த்தர்